ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கோஸ் கேமிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நம்ம வந்து அது கில்டு ஒரு மெச்சன்னு போயிருந்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. இத்தனை நம்மளோட கில்டு லயன் 47 கிங். இந்த கில்டு நம்ம மெச் போனப்போ நிறையா சூத்தடிகள்லாம் விழுந்துருந்துச்சு. எல்லாமல் சின்னவங்க கொஞ்சம் பார்க்காங்க, பெரியவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. என்னால் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருந்துச்சு, அதை நான் சொல்லுவோம். நீங்கள் சொல்ல நினைக்கிறேன் ஹேக்கர் கீக்கர் வந்து அடிச்சிட்டான்ட்டு. ஹேக்கர்லாம் ஒன்றும் வரல. அதாவது நிறைய ஓசிகள் எடுத்து ஏச்சு வாங்கிட்டேன். அதுதான் கேஸ் ஆகிடுச்சு. அவர் நம்மகிட்ட ஃப்ரெண்ட் கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு இருந்திருப்பார். நம்ம அவரோட ஓசிகளை போய்ட்டு எடுத்தனால அவர் காண்டாகி கத்திருப்பார் சரியா மக்களே. அப்புறம் வந்து கில்லு நல்லா தான் போச்சு. நாங்கள் லூட்ஸ்லாம் எடுத்தோம். நாங்கள் கஷ்டப்பட்டு மேட்ச்லாம் நாங்கள் அடிக்க ட்ரை பண்ணியிருப்போம், பட் அடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது வந்து ரத்த பூமி தானே, அடிக்க கஷ்டம். உங்களை நான் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து நிறையவே செஞ்சுட்டு இருந்தோம், நிறையவே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வந்து பாட் ட்ரெஸ் தான் போட்டு போயிருந்தோம், அலோக்டு அந்த எவேக்கன் ட்ரெஸ்ஸு தான். ஏன்னா பக்கத்தில் இது எனிமி இருக்காகவும் காட்டுச்சு, பட் அதான் கேட்காம மேலே தான் மக்கள் எனிமி இருக்கா. அந்த நான் போட்டுக்கும் போது மேலே எனிமி இருந்தான், அதான் இருந்தேன். வந்துட்டேன் கீழே. டீம்மேட்டு போகும்போது தான் நாம கோல்டு மெம்பர் ஒருத்தர் எப்போ நாம் அதை கூப்பிட்டாலும், எப்போ வாடா அப்படி கூப்பிட்டாலும் நம்ம கில்டு மெம்பர் வந்துடுவார் மக்கள். அது வந்து இழிச்சவன் பாங்க மக்கள். இருந்து சொன்னால் அடிக்கிறாரு. அதை வந்து நான் வந்து நல்ல ஓசிகள் ஒன்று எடுத்து அந்த ஓசிகளை பார்த்துதுங்க. நம்மகிட்ட கில்டு மெம்பருக்கு வந்து இப்போ அடி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும். இப்போதைக்கு இல்லை, நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் நான் மெச் போய்ட்டு எடுத்த வீடியோ தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம மெச் போன வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மதன் 10 மன்னிச்சுக்குங்க. வந்து நம்ம கில்டு மெம்பர் அடி வாங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அதை அடி வாங்குவார். இப்போ அடி வாங்கினா தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பாஞ்சிருப்போம். நாம் பாயத்துக்கு முன்னாக்கே நம்மகிட்ட பி ஃப்ரெண்ட் வந்து பாஞ்சிருப்பார். பாஞ்சு நல்லாவே டேமேஜும் கொடுத்துருப்பாரு, சந்தோஷம்தான். ஆனால் நான் சொட்டாவை எடுத்தால் அதான் ஹெல்த்து குறையுதுப்பாங்க. அதுக்கு ஹெல்த்து குறைய மெட்டி போட்டுக்கிட்டே போவாது. அதெல்லாம் வந்து ப்ரோ பிளேஸ் பார்த்தீங்களா, குறையுது. அதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. வந்து நம்ம சப்போர்ட் ஒன்று கொடுக்கலான்ட்டு ஓடினேன். அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிச்சா அது மேலே இருக்காது. மேலேருந்தே அடித்தாட்டும் 2 தம்சன்லாம் அழுத்தினேன். அது அங்கேயும் ஒன்றால் அவருக்கு திருப்பி அழுத்தினேன், ஆனால் அடிப்படல. இப்போ வந்து நான் வந்து என் 2 டீம்மேட்ஸு மேலே பாய சொல்லிட்டு நானும் ஓடினேன் ஓசிக்கல் அடிக்கலான்ட்டு. இல்லை, நானும் மேலே பஞ்சு அடிப்போன்ட்டான். வந்து இப்போ நம்ம கில்ட் மெம்பர் அவர் கொஞ்சம் ஹெல்த்தை கூட்டுவான்னு தான் போட்டு விட்டேன். பாவம் நம்ம கில்ட் மெம்பர் ஹெல்த்தை கூடவும் போட்டு இப்போ நான் வந்து மேலே போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ மேலேருந்து அதை அடித்தாது. அப்புறம் வந்து இங்கே தான் ஓப்பனிங் எடுத்துகிட்டு போனேன். நம்மகிட்ட ஃப்ரெண்ட் வந்து கால் எடுத்துகிட்டு வந்தார். இப்போ கீழே பாஞ்சிடாது. இப்போ கீழேயும் நாங்கள் போவோம். ஊக்கம் போட்டு அடிப்பாது நல்லாவே. இப்போ பாங்க எப்படிப்பட்ட ஓசிகள் அடிப்பேன்ட்டு. ஓசிகள்ட்டு சொல்ல நான் டேமேஜ் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடித்து முடிச்சிட்டேன். அடிக்காடே இந்த ஓசிக்கில் பாங்க மக்களே கத்துதாது. வந்து இப்போ தான் பிஹைண்ட் த சீனை பார்த்தாது. அவர் நினச்சிருக்காரு அது கில் வந்து அவருக்கு சொந்தமானதுட்டு, பட் கில் நாமோட சொந்தமானது. வாங்க இன்னொரு கில்லு இந்த மேட்ச்சில் அடிப்பான். எல்லோரும் பார்த்து வீடியோ சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணிடுங்க. எங்கிட்ட சப்போர்ட் பண்ணுங்க யூடியூப் சேனலை, அது யூடியூப் சேனலை மக்களே. அவர் அப்படிலாம் சொல்லுவார். ஏன்னா எல்லாம் பூரா வன்மத்தை கக்குதாது. இந்த அடிக்கிறது எல்லாத்தையும் அடித்து நான் வந்து மெச்சு ஜெயிப்பேன். ஜெயிக்கிற நேரம் ஜெயிக்கிற அளவுக்கு போயிடுவேன். பட் நம்ம டீம்மேட் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பாருங்க அடிக்க வராது. ஆனால் நாங்கள் 2 கில்கிட்ட பண்ணியிருப்பேன் மக்களே. பாருங்க ஜோன்லேயே ஓடி போயிட்டு இந்த மேட்ச்சில் தான் நினைக்கிறேன் சோன்ஸ் எல்லாம் பண்ணி 2 பேரையும் காப்பாற்றி விட்டேன். 2 பேரும் கீழே இறங்குனாங்க. 2 பேரும் போயிட்டாங்க மேலகத்துக்கு. அது என்ன லாஜிக்னு எனக்கு புரியலை. பார்ப்போம் மெச்சை போட்டுட்டே பாருங்கலாம் பூரா வன்மம் ஆகுதுக்கு மக்களே. இதில் தான் நம்ம ஜோன் சர்வை பண்ண இருக்கோம். பார்க்கல 19 பேர் இருக்காங்க. ஒரு கில் 19 இல்லை 19
19 மக்களே பாங்க மக்களே, நம்ம ரொம்ப ரோஸ்ட் பண்ணுறாது மக்களே. அது வந்து கேம் போயிட்டு இருக்காது இப்போதைக்கு. சத்தம் வந்து ஷொட்டா எடுத்ததுக்கும் ஷொட்டாவும் தாம்சனும் கையில் இருக்குது. அதனால் யாரும் அதெல்லாம் பார்க்க வேணாம். இப்போ நம்ம வந்து இது ரெக்கார்டிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். திருப்பி அதோட சொல்லிக்கிறேன். எல்லோரும் சாவர வரைக்கும் ஒளிஞ்சிருந்தேன். அப்போ தான் எனக்கு சத்தம்னு கேட்ச்சு. நம்ம டீம்மேட் அடி வாங்குற மாதிரி சத்தம் கேட்ச்சு. யார் தான் நம்ம கில்டு மெம்பர். ஏன் அவர்கிட்ட பேரை மாற்றிட்டேன்னா அவர்கிட்ட பேர் வந்து கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். அதனால பார்த்துது அது அடி வாங்குற மாதிரி இருக்கும். சரி நான் வரவா டபுள் ஒன் கொடுக்க வாட்டு. இப்போ நம்மகிட்ட தென்னவன் நம்ம ஃப்ரெண்டு ஓடுவாது, போயிட்டு காதை எடுத்துகிட்டு போவாது. சும்மா பெரிய குஞ்சு வாக்கில் போயிட்டு நல்லா அடி வாங்கிட்டு வந்துவார். நான் சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டு இந்த வீதியில் கொஞ்சம் வார்த்தைகள் வந்துட்டு என் அத்தை அடைச்சி நம்ம தென்னவன் இஸ் நாட் தேர், செத்துட்டாரு. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது தெரியும். நம்ம கில்டு மெம்பர் மேலக்கிறதுக்கு போயிட்டார்ல கொஞ்சம் நோட் இது பண்ணுறது செத்துட்டார். அப்போ நான் வந்து ஓடினேன் காப்பாற்ற இடத்துக்கு. அப்போ தான் ஒரு பாட்டை பார்த்தேன். பாட்டு சொல்லலை, ஏன்னா நாம் யாரையும் பாட்டு சொல்லக்கூடாது. இல்லாத ப்ரோப்ளே தான். தாம்சனில் அழுத்து சாதாரண அழுத்து இல்லை, பேய் அழுத்து. அந்த கில்லை அடித்து லூட் அடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் நம்மளை முடிச்சிட்டான். இந்த லெவட்டி கப்பால் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா முடிச்சுதுங்க. சரி, அதை காப்பாற்றுற வீடியோவில் நான் பார்க்கறதில்ல. பை பை, டாட்டா, சி யூ. இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்து நம்ம வீடியோ வந்து க்ரோ அப் ஆக போகுது. அடுத்த வீடியோவில் நம்மளுக்கு இன்ட்ரோ வர போகுது. இன்ட்ரோலாம் வேணும்னா எல்லாம் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.